சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் சீரிஸ் கேம் நம்பர் 8. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணேன். என்னோட ஆப்போனண்ட் வந்து பிளாக் பீசஸ். என்னோட ஆப்போனோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 16-30, என்னோட ரேட்டிங் வந்து 14-53. இந்த டோர்னமெண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அதே டோர்னமெண்ட்டில் 8வது சுற்றில் நான் வந்து விளையாடிருக்கேன். எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கேமில் நான் வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணேன். கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணேன். என்னோட ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் வந்து ஓப்பன் பண்ணார். நான் என்ன பண்ணேன், D4 போட்டேன், D5. அண்ட் யூஸ்வலாக வந்து நான் வந்து அட்வான்ஸ் வேரியேஷன் வந்து விளையாடுறது வழக்கம். பட் அட்வான்ஸ் வேரியேஷனில் பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக விளையாடுவாங்கன்றது தெரியும் எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நைட் BD2. ஸோ இந்த நைட் D2ஓட லைன் என்ன அப்படின்னா தராஷ் வேரியேஷன் சொல்லுவாங்க, ஃப்ரெஞ்சோட தராஷ் வேரியேஷன். இங்கே வந்து அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் இங்கே வந்து தியரட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா மெயின் மூவ் வந்து நிறைய இருக்குது. லைக் நைட் F6 விளையாடலாம், ப்ரோவோக்கிங் E5. ஸோ இந்த மாதிரி போகும், க்ளோஸ்டு செட்டப்னு சொல்லுவாங்க. இதே ஓப்பன் வேரியேஷன் வந்து C5. C5க்கு அப்புறம் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து கேப்சர் பண்ணுவோம். 2 பானில் E takes D5 தான் வந்து பெஸ்ட்டு. அவங்க வந்து குயின் டெக்ஸ் D5 விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நைட் GF3 அல்லது D takes C5 சென்டரை கிளியர் பண்ணிட்டு விளையாடலாம். பட் இந்த 2 மெயின் மூவ் விளையாடல. அவர் வந்து டேரெக்டாகவே கேப்சர் பண்ணிவிட்டு என்னோட நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ண வச்சார். அப்படி பண்ண உடனே நைட் F6 விளையாடிட்டார். ஸோ இந்த பொசிஷனில் அவர் விளையாடின எல்லா மூவும் வந்து பார்த்திங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, என்னோடய பர்ஸ்பெக்டிவ் ஆர் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அவர் ஃபைட் பண்ணுறதுக்காக விளையாடின மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஸோ நைட் F6க்கு அப்புறம் நைட் டேக்ஸ் F6 செக்கு. அதுதான் மெயின் மூவ் ஆக்சுவலாக. இப்போது நீங்கள் வந்து சப்போஸ் எனக்கு நான் நைட் ட்ரேட் பண்ண வேணான்னு சொன்னீங்கன்னா தென் நம்ம வந்து நைட்டை வந்து G3யில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ளேயே அவங்க சென்டரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் நான் பிஷப் D3 போட்டேன் அப்படின்னு சொன்னால் தென் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா குயின் இன்ட்டு D4 இங்கே வந்து விளையாட முடியாது. ஏன்னா பிஷப் B5 செக் வில் வின் த குயின். பட் இந்த 2 மூவ் ஆடலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நைட் இன்ட்டு நைட்டை வெட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் குயின் இன்ட்டு F6 விளையாடினார். அதுக்கப்புறம் நைட் F3 டெவலப் பண்ணேன். ஸோ H6. ஸோ இங்கே வந்து காமனான ஒரு ட்ராப் இருக்குது. என்ன ட்ராப் அப்படின்னா, ஒரு H6 விளையாடாமல் நார்மலாக டெவலப்பிங் மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் D3 பிஷப் G3 G5 சொல்லி குயினை ட்ராப் பண்ணி விட்டுறலாம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கேம் வந்து அந்த மாதிரி பிளட்ஸில் ஜெயிச்சிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ H6 வந்து அந்த ஐடியாவை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணது. அதுக்கப்புறம் பிஷப் D3 போட்டேன், பிஷப் D6 வச்சார் அவர். C3 போட்டு கன்சல்டேட் பண்ண என்னோட சென்டரை. பின் அதுக்கப்புறம் பிஷப் D7 டெவலப் பண்ணார். ஸோ ஜென்ரலாக இந்த பிஷப் வந்து ஒரு பேட் பிஷப்னு நம்ம சொல்கிறத கவனிச்சிருப்பீங்க ஃப்ரெஞ்சில். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டயக்னலை வந்து கொண்டு வர பார்க்குறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து கரெக்டான மூவ் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லிங் நல்ல மூவ் தான். கேஸ்லிங் வந்து செகண்ட் பெஸ்ட் மூவ். பட் டேட்டா பேஸில் வந்து குயின் E2 வந்து விளையாட சொல்லுது. சப்போஸ் அவங்க பிஷப் C6 போட்டாங்கன்னு சொன்னால் பிஷப் வந்து நம்ம ட்ரேட் பண்ண தான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஷப் இன்ட்டு E4 குயின் இன்ட்டு E4னு விளையாட முடியும். அதுக்கப்புறம் நைட் C6 ஈக்குவல் கேம் தான். பட் நான் வந்து என்ன பண்ணேன், கேசல் பண்ணேன். கேசல் பண்ணினதுக்கப்புறம் பிஷப் C6 விளையாடினார். பட் இந்த பொசிஷனில் இந்த ரவுண்டில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் நடந்தது. என்னென்னா, நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட கரண்ட் இல்லாமல் இருந்தது. ஈவினிங் செகண்ட் ரவுண்டு மழை பெய்கிற மாதிரி இருந்தது, இருட்டாக இருந்தது. நாங்கள் வந்து கேமை பாஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் இந்த பொசிஷனில் தான் வந்து அந்த மாதிரி நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பட் இட் டசன்ட் மேட்டர். பட் இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் கூட என்னாச்சு அப்படின்னா, லைட் வந்து டிம்மாக தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. வெளியில் வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வந்து லைட்டிங் வந்து புவராக இருந்தது. அவர் சொல்லியிருந்தார், ஆப்போனண்ட் வந்து சின்ன பையன் தான். பட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம விளையாடலாமா வேணாமா அவர் தான் கேட்டார். கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்குப்பா, நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி கண்டினியூ பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும் நம்ம டோர்னமெண்ட் போகும்போது. எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இங்கே நைட் டு D2 வந்து டாப் மூவ் ஆர் இஸ் த ஒன்லி மூவ். எப்படி சொல்கிறது, ஒன்லி மூவ்னா லூசிங் மூவ். இப்போ லூசிங் பொசிஷன் கிடையாது. பட் அட்வான்டேஜை தக்க வச்சுக்கிறதுக்கு, ஒயிட்டோட அட்வான்டேஜை தக்க வச்சுக்க நைட் டு D2 விளையாடணும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் மூவ் வந்து நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மூவ் ஏன் பண்ணணும் அப்படின்னா, அந்த பிஷப் வாண்ட்ஸ் டு ட்ரேடு. ஏன்னா இந்த பேட் பிஷப்பை இங்கே ட்ரேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி பிளாக் வந்து பிளான் பண்ணுறாரு. பட் நான் அதை ரியலைஸ் பண்ணலை. நான் என்ன பண்ணேன், குயின் E2 டபுள் பண்ணிட்டு போகிறாங்களே, குயின் எப்படியும் குயின் தானே நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நம்ம டபுள் ஆனாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட பிஷப் யார் இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அப்படி யோசனை பண்ணேன். பட் ஆனால் அவர் கம்ஃபர்டபுளாக விளையாடிட்டு நைட் D7 டெவலப் பண்ணார். அதுக்கப்புறம் F4 போட்டேன். ஐ திங்க் இந்த பான் நான் F4 போடாமல் இருக்கிறது நல்லதாக இருந்திருக்கும்னு நினச்சேன். பட் என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா, சிம்பிளாக F4 F5ன்னு மேலே போயிட்டு நான் லிக்விடேட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அஃப்கோர்ஸ் G6 வந்ததுக்கப்புறம் அதை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ F4க்கு அப்புறம் இம்மீடியட்டாக G6 போட்டார். இதுக்கு பதில் நம்ம வந்து பிஷப் E3 விளையாடலாம். அதுக்கப்புறம் நைட் F6 வரலாம். ஸோ நைட்டு வந்து சென்ட்ரலைஸ் பண்ண போகிறாரு.
பட் கேம் வந்து ஈக்குவல் தாங்க. இதில் வந்து ஒர்க் பண்ணுறது எதுவும் இல்லை பெருசா. பட் இருந்தாலும் இந்த கேம் வந்து ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துச்சு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ F4 அதுக்கப்புறம் G6 போட்டார் தடுக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரூக்கை E1ல போட்டேன். ஸோ இங்கே பின் இருக்குது, மேலே பானை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் குயின் சைட் கேன்சல் பண்ணிட்டார். எக்ஸாம்பிள் சும்மா ஏதாவது ஒரு ரேண்டம் மூவ் பண்ணாங்க அப்படின்னா, ஐ திங்க் நம்ம இந்த பானை வந்து மேலே போட முடியும். டேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் டேக் பண்ண முடியும். அவங்களால டேக் பண்ண முடியாது. ஸோ இந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணிட்டாரு, குயிக்காக குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணேன், பிஷப் E3 போட்டேன். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த நைட் F6 வந்துட்டு D5 வந்து டபுள் அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நைட் F6 வந்தோடனே நான் அதை டிஃபெண்ட் பண்ணுறது தயாராகிட்டேன். ஸோ ஐ பிளேட் கிங் G2, கிங் B8 வந்தாங்க. ப்ரொஃப்ளாக்டிக் மூவ் தான் பெரிய அந்த அந்த பொசிஷனில் அந்த மூவ் தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. மேபி இந்த டிஸ்கவரி ஏதாவது வரும், இந்த மாதிரி செக் வரும், பிஷப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ட்ராப் பண்ண முடியாதுன்னு நினச்சி கூட அவர் கிங் B8 ப்ரொஃப்ளாக்டாக ஆடிருக்கலாம். H3 நான் வெயிட் பண்ணேன். நைட் D5 போட்டார். அதுக்கப்புறம் கிங் F3. ஸோ இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறது என் கிங்கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட வேண்டிய நிலமை வந்துடுச்சு. C6 போட்டு நைட்டை க்ளூ பண்ணிட்டார். ஸோ சூப்பரான ஒரு போஸ்ட் அவருக்கு நைட்டுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், ரூக் G1 போட்டேன். ஸோ ரூக் G1 என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜஸ்ட் ரூக்கை வந்து G5 வழியில் டபுள் பண்ணிவிட்டு H4 H5 போயிட்டு நம்ம ஒரு ஓப்பன் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய பிளான் இருந்தது. பட் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா B5 போட்டார். ஏன்னா இந்த பொசிஷனில் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் இந்த இடத்துல கிங் F3க்கு பதில் முன்னாடியே பிஷப் C2 போடு, பிஷப் C4 போட்டினா நைட்டு உள்ளே வரும்போது வெட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஒரு ஈக்குவலான என் கேம் தான் அது. அதே போல் இந்த இந்த பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட இந்த நைட்டை வந்து நம்ம C4 போட்டு கிக் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமல் நமக்கு டீபான் வந்து வீக் ஆகிடும். இது வந்து செமி ஓப்பன் ஃபைல்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த மூவ் ஆட முடியல. ஸோ நான் பண்ண G5ல டபுள் பண்ணலான்னு சொல்லி அந்த பிளான் படி போயிட்டு இருந்தேன். பட் B5 எதுக்காக அப்படின்னா, பிஷப் C4 ஸ்டாப் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவர் குயின் சைடில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மூவ் வச்ச உடனே ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான பிரின்சிபல். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் உடனே அதை கொஷின் பண்ணணும். அவர் நான் B4ன்னு மேலே ஏற்றுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அப்போ நம்ம C4 ஆடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பின்ன நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, நைட் எக்ஸ் E3 சொல்லுது. பின்னாடி சப்போஸ் நைட் எக்ஸ் E3னா ரொம்ப சிம்பிளுங்க. F3 பொசிஷன் இஸ் கன்சாலிடேட்டட், ஆப்போசிட் கலர் பிஷப் பெண்டிங், வெரி போரிங் கேமாக போகும். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவர் என்ன பண்ணார்னா A6 போட்டார். A6 போட்டோன்னா என்னடா அது ஓப்பன் ஃபைல் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். அதான் சொன்னேன், அவர் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியே விளையாடவே இல்லை. ஸோ அதான் உங்களுக்கு ஓப்பனிங்லேயே சொன்னேன் நான். ஸோ எல்லாமே ட்ரேட் பண்ணிட்டோம். இது வந்து டெட் ஈக்குவல் கேம் இது வரைக்கும். ஸோ பிஷப் D2, கிங் B7. அதே போல் ரிலேட்டிவ்லி அவர் வந்து என்னை விட ஃபாஸ்ட்டாக விளையாடிட்டு இருந்தார். டைமில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் அவருக்கு டைம் லைக் ஒரு 5-10 மினிட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்தது. எனக்கு ஒரு 50 நிமிஷம் இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு 60 நிமிஷம் இருந்தது அந்த மாதிரி. ஸோ இந்த மூவ் நான் ரொம்ப நேரமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்ம ஹெச் பானை வெட்டிடுவோம், நம்மளோட வீக் பானை லிக்விடேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்குமே பான் டபுள் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிளான் தான் இது ஆக்சுவலாக. ஸோ F5 E/F5 அதுக்கப்புறம் பிஷப் H6 அடித்தேன். பிஷப் E7 போயிட்டார். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இப்படி வரலாம், நம்ம பிஷப் இங்கே சென்ட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வந்து அவர் கவர் பண்ணிட்டார். அதனால் நான் பின்னாடியே வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ பிஷப் F6 போட்டார். பின் அதுக்கப்புறம் நான் B3 போட்டேன். ஸோ B3 C4ன்னு நான் நைட்டை கிக் பண்ணுறதுக்கு தயாராகிறேன். ஸோ நைட் C7 போயிட்டார். பிஷப் E3 போட்டேன். ஏன்னா நம்ம C4 போடனாலும் இந்த E3 ஸ்கொயர் வந்து டிஃபென்ஸில் இருக்கணும். அதனால் அதே போல் இந்த இடத்துல கிங் G3 போட்டு பானை H4 H5ன்னு போட்டு இந்த பானை வந்து அண்டர்மைன் பண்ண சொல்லுது கம்ப்யூட்டரு. பட் அதுவுமே நல்ல பிளான் தான். பட் நான் அதை கன்சிடரே பண்ணவே இல்லை. ஸோ பிஷப் E3 நைட் E6 வந்தார். அதுக்கப்புறம் நான் பிஷப் D2 போட்டேன். கிங் C7 கிங் E3. ஸோ இப்போ இந்த பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் அட்டாக் இருக்குது. ஸோ எனி டைம் வந்து நம்ம இதை மூவ் பண்ண முடியாதுன்றது தெரியும். பட் இந்த மூவ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கில் கிடையாது. கேம் இஸ் ஈக்குவல். நீங்கள் பாரை கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ பிஷப் G5 போட்டு பிஷப்பை ட்ரேட் பண்ணி விட்டார். ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நைட் G5 வந்து என்னென்னா இந்த பானை டிஃபெண்டே பண்ண முடியாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நைட்டு உள்ளே ஜம்ப் ஆக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய 4 கிங் ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த நைட் வந்து நான் உள்ளே வந்தோடனே கொஞ்சம் உண்மையாக சொல்ல போனால் பதட்டம் ஆகிடுச்சு. என்னடா அது நைட்டை உள்ளே விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம சிம்பிளாக பிஷப் F1 போட்டு டிஃபெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய செக்கை கூட நான் சரியாக கவனிக்கல. உண்மை அதுதான். பட் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ட்ராப் வந்து நம்ம செட்டப் பண்ணலாம். பான் டு F4 என்ன ட்ராப் அப்படின்னா, நைட் இன்ட்டு H3க்கு அப்புறம் நம்ம வந்து கிங் E3 விளையாடலாம். ஸோ இது என்ன ட்ராப்னா, லூசிங் ட்ராப்லாம் கிடையாது. கேமை சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக கேமை ட்ரா பண்ணக்கூடிய ஒரு ட்ராப்பு. ஸோ இந்த பானை சாக்ரிஃபைஸ் பண்ணி டெம்பரரியாக இந்த மாதிரி ஆடி இருந்தோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் நமக்கு சான்சஸ் கூட அதிகரிக்கும். பட் நான் அதுக்கு F4 வந்து பார்த்துருந்துருக்கணும். பட் நான் என்ன பண்ணேன், பேனிக் ஆகிட்டு பிஷப்பை வந்து போட்டு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ அவர் நைட் E4 செக் கொடுத்தாரு, 2 பானையும் ஃபோர்க் பண்ணுறாரு ப்ளஸ் கிங்கு. ஸோ எந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், மெஜாரிட்டி இந்த பக்கம் இருக்குது, அவர் இந்த பானை வெட்டிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து குயின் பண்ணிடுவார், நமக்கு அட்லீஸ்ட் இங்கே மெஜாரிட்டி இருக்குது, அதில் ஒரு பான் போதும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், கிங்கை E3ல போட்டேன். அண்ட் இந்த பொசிஷனில் கிங் D3 வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் 3 காமிக்குது. நைட் இன்ட்டு F2க்கு கிங் E3, நைட் E4, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ இதுவுமே ஹோல்டபுள் பொசிஷன் தான், பான் டவுனாக இருந்தாலுமே. பட் நான் கிங் E3 விளையாடனால C3 பான் ட்ராப் ஆச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸோ நம்ம வந்து இதை வீக் ஸ்ட்ரக்சரு, இதை போய் நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் மேலே போக ஆரம்பித்தேன். பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இங்கே நைட் ஃபோர்க் போட்டு F2 பானையுமே வெட்ட முடியும். ஸோ இவ்வளோ பெரிய பிளண்டர் நம்ம வந்து பண்ணியிருக்கக்கூடாது, அவசரம். ஸோ அந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, ரியாக்டிவாக மாறிட்டேன். ஸோ ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ரியாக்டிவாக மாறி இந்த மாதிரிலாம் வந்து வேகமாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பொசிஷனில் வந்து நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்னே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மைண்ட் செட்டே ரொம்ப பேடான மைண்ட் செட்டை. பட் மற்ற கேமில் இந்த மைண்ட் செட் வந்து எனக்கு இந்த இடத்துல இல்லை, டு பி ஃப்ராங்க். அது ஏனோ தெரியல, அது எண்ட் ஆஃப் த டேனா இல்லை என்ன ரீசன்னு நான் ப்ராப்பராக என்னால் அசஸ் பண்ண முடியல. ஸோ ஐ பிளேட் கிங் G5 அண்ட் தென் ஐ லாஸ்ட் 1 more பான். நான் கவுண்டர் அட்டாக் எதாவது பண்ண முடியும்னு நினச்சேன், பட் திஸ் இஸ் டெட் லாஸ்ட் நவ். ஸோ D5 போட்டு இந்த பானை அண்டர்மைன் பண்ணால் அட்லீஸ்ட் நம்ம B பானை வந்து பாஸ் பண்ணால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு D4 போட்டார். அதுக்கப்புறம் நான் B பானை அட்வான்ஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு அவர் குயின் எடுத்துருவார், நான் வந்து பிஷப்பை வந்து சாக் பண்ணியே ஆகணும். ஒரு டெம்போவில் இந்த எல்லா மூவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஈஸியாக வந்து முடிச்சிருவார். எக்ஸாம்பிளுக்கு இந்த கிங் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் த ஸ்கொயர் உள்ளே இருக்கிறாரு, உள்ளே வந்துட்டார் பாருங்கள். இதே இல்லாமல் இருந்தாருன்னா கேம் வந்து வேறு மாதிரி போயிருந்திருக்கும். மேபி அவர் இந்த மாதிரி விளையாடிருக்க மாட்டார்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, குயின் எடுத்துடுறாரு. ஸோ வேகமாக போயிடலாம், இதில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நான் கடைசி வரைக்கும் விளையாட ரிசைன் பண்ணவே இல்லை. ஸோ கிங் H8, கிங் C6, B7, கிங் டெக்ஸ் B7, அதுக்கப்புறம் H7 அண்ட் H7 இஸ் த ஒன்லி மூவ், ஃபோர்ஸ்டு மூவ். ஸோ அதுக்கப்புறம் குயின் F8 வச்சு செக் மேட் பண்ணிட்டார். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, என்னை வந்து ஹர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேவையில்லாமல் ஒரு 35 மூவ்ஸ் வரைக்கும் எந்த ஒரு இம்பேலன்ஸுமே இல்லாமல் ப்ராப்பராக ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட், ஓகே பிஷப் பேர் இருந்தது, பட் இருந்தாலும் நான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணலை. ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்லேருந்தே ஈக்குவாலிட்டிக்கு ஆடி இருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து சரியாக புரிஞ்சிக்கல. அதை புரிஞ்சிக்காமல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி லைக் அந்த நைட்டு உள்ளே வந்து ஒரு பேனிக் ஆனது. ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஏன்னா முன்னாடி விளையாடின கேம்ஸ்க்கும் இந்த கேமுக்கும் குவாலிட்டி ஆஃப் கேம் வந்து ரொம்ப ரொம்ப புவராக ஆடிருக்கேன். எஸ்பெஷலி திஸ் நைட் பிளண்ட், ஐ மீன் எப்படி சொல்கிறது, நைட் ஃபோர்க்கு உள்ளே விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷ்னலாக இது கொஞ்சம் வந்து எனக்கு கடுப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9th ரவுண்டில் ஆக்சுவலாக ஹி டிடன்ட் ஷோ அப். எனக்கு வந்து வாக் ஓவர் கிடச்சிச்சு. 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வெளில வந்துட்டேன். நெக்ஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா 9th ரவுண்டு மார்னிங்கில் ஜஸ்ட் 10:15 ஆர் 9 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷோர், 9 or 9:30. 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரே வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு ரிசல்ட் நோட் பண்ணிட்டு அனுப்பி விட்டாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் என்ன, என்னோடய ரேட்டிங் எவ்வளோ ஏறிச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ நான் வந்து 6 பாயிண்ட் எடுத்தேன். இந்த வாக்கோவரோட சேர்த்து எனக்கு 6 பாயிண்ட் கிடச்சிது. இதனால் என்னோடய கேட்டகரியில் நான் வந்து 6th ப்ரைஸோ என்னமோ நான் வாங்கியிருந்தேன். அதாவது அண்டர் 1600 கேட்டகரியில் நான் 6th ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். என்னோடய பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1700+ இருந்தது. இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு 38 ரேட்டிங்ஸ் வந்து நான் வந்து ஏற்றிருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் கேம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது. இது இல்லாமல் நான் வந்து 5 டோர்னமெண்ட் வந்து ஆடிருக்கேன். இது வந்து முதல் டோர்னமெண்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மீதி இருக்கக்கூடிய எல்லா டோர்னமெண்ட் கேமும் இதே போல் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். நீங்களும் நிறையா கற்றுக்கலாம். நான் இந்த மாதிரி பதிவிடுறதன் மூலயமா என்னோடய தவறுகள் என்ன அப்படிங்கிறது என்னோடய மனசுலையும் நான் அதை ரிப்பீட் பண்ணாமல் திரும்ப பெட்டராக விளையாடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த கேமில் நான் பண்ண மிஸ்டேக்ஸோ இல்லை நான் பண்ண நல்ல விஷயங்களோ நீங்கள் உங்கள் கேமில் வந்து அப்ளை பண்ணி கேமை நல்லா விளையாடுங்க. ஃபெடரேட்டட் பிளேயர்ஸ்னால் எப்படி விளையாடுவாங்க, இந்த ரேட்டிங்கில் இருக்கவங்க எந்த மாதிரி விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐ ஓப்பனிங் சீரியஸாக இது வரைக்கும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமும் இது போல் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் இந்தந்த லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் தான் விளையாடுவாங்களா, இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங்காக விளையாடுவாங்களா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு நீங்கள் உங்களுடைய கிளாசிக்கல் டோர்னமெண்ட்டை தொடர்ந்து விளையாடுங்க. ஸோ ரேட்டிங் வச்சுருக்காங்க, நம்ம வந்து அன்ரேட்டடாக இருக்கோம்னு சொல்லி பயப்படாதீங்க. ஸோ நான் இதிலே சொல்லியிருந்தேன், இந்த சீரீஸில் ஒரு சில கேம்ஸில் சொல்லியிருந்தேன், பயத்தினாலே வந்து ஒரு சில கேம்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும் என்னோடய ஆப்போனன்ட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த மைண்ட் செட் வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் என்னுடைய காமனான அட்வைஸ்.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நம்ம டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐ திங்க் சிவகாசியில் விளையாடிருந்தேன். அது வந்து ஓகே பர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஸ்டில் அதில் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. அதில் 8 கேம் நான் ஆடிருந்தேன். இந்த 8 கேமையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.